சீரியலோட குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக் பார்த்தினா எல்லா விஷயங்களுமே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருதுங்க. சந்திரகலா எல்லா உண்மைகளையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ஏன் மாப்பிள்ள இவ்வளோ நாளாக உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம சந்திரகலா பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டடி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கார்த்தி வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அத்தை இவங்க இந்த ஊருக்கு வந்தது 2 days முன்னாடி தான் எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறாங்க. 2 நாள் ஆச்சு இல்லை, அப்போ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. இருக்கா இவங்கெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டாங்க, நான் உனக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொரு உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவை கொண்டு வராங்க. அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் தீபாவும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை தான் வந்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் நம்ம கார்த்தியும் தீபாவும் மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதியும் இந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுறாங்க. அப்போது ஆல்ரெடி நம்ம கார்த்திக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷாக்கிங்கோடு பார்க்குறாங்க. எதனால இந்த உண்மையெல்லாம் வந்து மறைச்சிங்க இவ்வளோ நாளாக அப்படின்ட்டு கார்த்திக் மேலே கோவப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இதோட தான் முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கார்த்திக் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தியை வந்து சொல்லுவாங்களாம். இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அப்படியே நம்ம கார்த்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டாலுமே சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுப்பாங்க? கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா? இல்லை வந்து ரேவதி கார்த்தி மேலே கோவப்பட்டு அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவாங்களா? இல்லை சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரேவதி கார்த்திக் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க கூடவே வந்து கார்த்தி வீட்டுக்கு வந்து போயிடுவாங்களா? இப்படி கொண்டு போனால் ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். ஸோ இந்த குட்டி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.